ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்போ 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதனோட மீனிங் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே பொதுவாக நாம் தப்பாக ஏதாவது செஞ்சிட்டா உடனே நம்மளை எல்லாரும் அறிவில் உனக்கு இது கூட சரியாக பண்ண தெரியலையான்னு சொல்லுவாங்க. இங்கே அறிவுன்னு சொல்கிறது தான் ஞானம்னு எடுத்துக்கணும். இப்போ அறிவோடு செய்கிற வேலை தான் ஞான கர்ம சந்நியாச யோகம்னு. தினமும் நாம் ஒரு துளசி ஒரு பூ பறித்து சாமிக்கு வச்சு கும்பிடணும். உனக்கு மனசில் என்ன தேவையோ அதை சொல்லி கும்பிடுங்க. ராத்திரி படுக்கும்போது கிருஷ்ணர் சாமிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு படுக்கணும். சரிப்பா, இப்போ துளசி பூ இதெல்லாம் இல்லைன்னு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. கிருஷ்ணர் பேரை சொல்லியாவது கும்பிடணும். உங்கள் அம்மாவை கேட்டால் சின்னதாக பாட்டு சொல்லி தருவாங்க, அதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு 11 தடவையாவது சொல்லலாம். இப்போ ஒரு புக்கு கீழே விழுந்துட்டா உடனே யாராவது அதை நமக்கு எடுத்து கொடுத்தா உடனே நாம் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கிற பகவான் கிருஷ்ணருக்கு நாம் எப்போவுமே தேங்க்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவரும் சந்தோஷப்படுவார், அப்படியே நம்மளையும் சந்தோஷமாக வச்சுக்குவார். நம்மளோட வயசுக்கு ஏற்றபடி நாம் கிருஷ்ணரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே வரணும். இப்படி கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வர்றதை தான் பிரம்ம ஞானம்னு இந்த சாப்டரில் சொல்கிறாரு. இப்போ நமக்கு பிடிச்சது ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவோம்? அம்மா நீ ரொம்ப பியூட்டியாக இருக்கம்மா, உன்னோட இந்த சேரீ உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, ஐ லவ் யூமான்னு ஐஸ் வச்சு நமக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிக்கிறோம். அதே மாதிரி தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு அவரையும் ஐஸ் வச்சு அவரும் நம்ம பேச்சில் மயங்கி நாம் கேட்டதில் நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் அவர் நமக்கு கொடுப்பாரு. இப்போ சன் டெய்லி மார்னிங் வருது, ஈவினிங் மறைஞ்சி போகுது. சன் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வெளிச்சம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மனசில் ஞான சூரியன், அதாவது கிருஷ்ணருங்கிற சூரியன் வந்துட்டா அது எப்போவுமே நம்ம மனசில் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்கிறாரு பகவான் கிருஷ்ணர். இப்படி இருக்கிறது தானே நமக்கும் பிடிக்கும். நைட்டு தூங்குறச்ச மட்டும்தான் நமக்கு இருட்டு வேணும். அப்போ தான் நாம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்ப்போம். ஆனால் 24 ஹவர்ஸும் மனசில் கிருஷ்ணர் இருந்தால் போதும், நம்ம புத்தி அது நல்லா வேலை செய்யும். நாம் சாமி கும்பிட்றது, படிக்கிறது, விளையாடுறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்போம். அப்போ இதுதானே நமக்கு குட் ஹேபிட். இதோட 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் முடியுது. அடுத்த 5வது சாப்டரை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் தத் சத். தேங்க்யூ.